ஃப்ரெண்ட்ஸ் மக்கள் நம்ம இங்கே வந்தாச்சுங்க. பரமிக்குளம் டென்ட் நெட் ஸ்டேக்கு வந்தாச்சு. இங்கே அழகாக நம்ம காரை பார்க் பண்ணியாச்சு. இங்கே பாருங்கள், பாப்பா பார்த்தீங்களா இலைய எடுத்து எடுத்து வச்சுட்ருக்கு. டே வாடா கிளம்ப, ரூம் போடா. சாண்டில், ஜம்மூன், நீம், டீக் அது மாதிரி ரூம்லாம் வச்சுருக்காங்க. இங்கே வந்து இது ஃபுல்லாகவே டென்ட் நெச்சுங்க. டென்ட் நெச்சுனா அவங்க ஷெட்டு போட்டு ஃபுல்லாக அந்த டென்ட் போட்டிருப்பாங்கள்ல, அந்த டைப் தான் ரூம் எல்லாமே உங்களுக்கு. அங்கே தான் நம்ம ஸ்டே பண்ண போகிறோம். ஈவினிங் 4 o'clock வந்து சஃபாரி. அது வரையும் ஃபுல்லாக ரெஸ்ட்டு தான் உங்களுக்கு. பார்த்தீங்கன்னா நான் இவ்வளோ பக்கமாக இருக்குன்னு எதிர்பார்க்கவே இல்லை. எப்படி போகிறதுக்கு 1 மணி நேரம் ஆகும்னு பார்த்தேன் ட்ராவலு. ஆனால் வந்து இவ்வளோ பக்கம் ஒரு 1/2 hour அவ்வளோ வந்தாச்சு. டக்குன்னு வந்து சீக்கிரம் ரீச் ஆகிடுச்சு இந்த இடத்துல வந்து டக்குன்னு. நம்ம சரி வாங்க அப்படியே உள்ளே போவோம். அதாவது சம்மர் ஸ்டார்ட் ஆச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக எல்லாம் வறண்டு போயிருக்குலாம், காஞ்சி கிடக்கு பாருங்க அப்படியெல்லாம். இல்லைன்னா இந்த இடம் ரொம்ப பசுமையாக இருக்கும், செமையாக இருக்கும். பார்த்தீங்கன்னா அப்படியே சீக்கிரம் வாங்கப்பா, குரங்கெல்லாம் வருது. நம்ம இது உள்ளே ஸ்டே பண்ண போகிறோம். நீம் பரவாயில்லங்க, இங்கே நம்ம தனியாக இல்லை, பக்கத்தில் ஒருத்தவங்க தங்கியிருக்காங்க. இங்கே ஒரு ஃபேமிலி இருக்காங்க பக்கத்தில். இங்கே சைடு லெஃப்டில் வெளியில் உட்காந்துருக்காங்க, நிற்கிறாங்க பாருங்கள். இங்கே தான் நம்ம ஸ்டே பண்ண போகிறோம். வெளியில் அழகாக 2 சேரு, ஒரு டீ பாயில் இருக்குது. அழகாக உட்காந்து அப்படியே இயற்கை ரசிக்கலாம். அப்படியே குரங்கெல்லாம் பாருங்கள், அவ்வளோ குரங்கு இருக்குது. ஃபுல்லாக படை எடுத்துகிட்டு இருக்கு. அப்படியே வாங்க உள்ளே போவாங்க. வாங்க குட்டி விளையாடுது தான், நம்ம உள்ளே போய்டுவாங்க. கதை சாத்தின்னு வாங்க 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 உள்ளே போவாங்க. ஃபஸ்ட்டு பாப்பா அழைச்சிட்டா. இதான் நாங்கள் ஸ்டே பண்ண போகிற ரூம், காட்டுக்குள்ளே. ஜஸ்ட்டு உள்ளே வந்தோடனே அழகாக பேக் வைப்போம். நம்ம கபனியில் ஸ்டே பண்ணியிருந்தோம்ல, அதே மாதிரி தான் இதுவும். பார்த்தீங்கன்னா அதெல்லாம் பெருசாக இருந்துச்சு, 3 பேர் தங்குற மாதிரி இருந்துச்சு. பார்த்தீங்கன்னா 2 பேர் தங்குறதுக்கான பெட்டு. ஸ்க்ரீன் ஃபுல்லாகவே எல்லாமே ஸ்க்ரீன் தான் உங்களுக்கு. சுற்றிலுமே திறந்தீங்கன்னா காற்று வரும், டிரான்ஸ்பரண்டாக இருக்கும், வெளியில் தெரியும் கொஞ்சம் லைட்டாக, அவ்வளோதான். ஃபேன் இருக்குது சூப்பராக உங்களுக்கு. அப்படியே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைட்டு பாருங்கள், சூப்பராக ஏதோ செம்மையாக பண்ணியிருக்காங்க லைட் இந்த இடத்துல. என்னன்னு தெரில. இதெல்லாம் வந்து அப்படியே இதுதான் டென்ட்டுக்குள்ள மெட்டீரியல் தான் உங்களுக்கு. இதில் போட்டிருக்காங்க பாருங்கள், கேம்ப் சேஃப்டின்னு. உள்ளே தம் அடிக்க கூடாது, சில விஷயம்லாம் பண்ணக்கூடாது, எல்லாம் ஃபயர் ஆகிடும் டக்குன்னு உங்களுக்கு. இது பார்த்தீங்கன்னா நீட்டான ட்ரெஸ்ஸிங் டேபிள் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. சேரு அழகாக இருக்குது, ட்ரெஸ்ஸிங் டேபிள். ஒரு எக்ஸ்ட்ரா பில்லோ இருக்குது உள்ள. அழகாக 2 டவல் இருக்குது உள்ள. சுவிட்ச் போர்டு, ஃபேனு, லைட்டு, 2 ப்ளக் பாயிண்ட்டு, அழகான குருவி படம் ஒன்று. இது சில இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுத்துருக்காங்க, அதை அப்படி ஃபாலோ பண்ணோம். இது வந்து நம்ம ப்ரோக்ராமு 12 மணிக்கு செக்கின்னு, கரெக்டாக 12 மணிக்கு செக்கின் ஆகிடுச்சு. நம்ம 1:30க்கு லஞ்சு, 2:30க்கு ஏதோ ஓரியன்டேஷன் போட்டிருக்காங்க. அடுத்தது 3 o'clock ஜங்கிள் சஃபாரி, பேம்பூ டிராஃப்டிங். அடுத்தது 6 o'clock டீ, 6:30க்கு அந்த இது ட்ரைபல் டான்ஸ் போல் இருக்குது. நைட் டின்னரு. மார்னிங் வந்து 6 o'clock வந்து 6:30க்கு அந்த இது கொடுத்துருவாங்க உங்களுக்கு, டீ காஃபி. 7 o'clock வந்து ட்ரக்கிங், பேர்டு வாட்சிங். அடுத்தது பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட் 8:30 to 9. 10 மணிக்குனா கிளம்பிடும் உங்களுக்கு. நம்ம ஜஸ்ட்டு வாஷ்ரூம் அது நல்லா பெருசுங்க வாஷ்ரூம் வந்து. இங்கே மிரர், இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாஷ் பேஷன் கொடுத்துருக்காங்க, டேப்பு, நல்லா நீட்டான வெஸ்டர்ன் கிளாசெட்டு, ஹெல்த் கிளாசெட், ஹீட்ரு. இங்கெல்லாம் ஹீட்ரு ஒர்க் ஆகாமல் தெரியல, போங்க. காலைல பச்சை தான் முடிச்சோம் அன்றைக்கி. இது ஷவர். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டேப் 2 in 1. சோப்பெல்லாம் இல்லை போடுவீங்க. ஹாய் ஓடு பாரு, உள்ளே வந்து பாருங்க. ஹாய் ஓடு 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 ஓடு. ஹாய் கடிக்கணும் வா. ஹாய் வா வா உள்ள 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 போங்க, உள்ள போங்க, உள்ளே போங்க. ஃபஸ்ட்டு கதவு கொஞ்ச நேரம் திறந்து வச்சு நான் உள்ளே பார்த்தீங்கன்னா ரூம் கதவை திறந்து வச்சு நம்ம அப்படியே ரூம் 2 சொல்லிட்டு இருந்தோம். ரூமை பற்றி காமிச்சிட்டு இருந்தேன். பார்த்தீங்கன்னா குரங்கு அப்படியே உள்ளே வந்துச்சு. பார்த்தீங்களா, டக்குனு விரட்டி விட்டாச்சு நம்ம. அதாவது குரங்கெலாம் பார்த்தா பயப்பட விடாதுங்க, தைரியமாக போல்ட்டாக விரட்டினீங்கன்னா அது ஓடிடும். சரிங்களா, ஓடி போயிடுச்சா? ஓகே வெரி குட் சார். உள்ளே போய் ரெஸ்ட் எடுங்க, போங்க ரெஸ்ட் எடுங்க. நம்ம வந்து அப்படியே ரூமை செக்இன் பண்ணிட்டு அப்படியே போய் லஞ்ச் சாப்பிட வந்திருக்கோம். எல்லாம் பாருங்கள், தண்ணி எல்லாமே வறண்டு போய் கிடக்குது. அப்படியே வாங்க போ சாப்பிட போவாங்க. இப்போ ஒரு ஹோட்டல் வந்திருக்குங்க. ஹோட்டல் இல்லை, இங்கே உள்ளே உள்ள ரெஸ்டாரண்ட் தான். சரி ஓகே வாங்க. ஹோட்டல்னா வச்சிருப்பேன். சரி வாங்க. எல்லாம் சாப்பிட்டு போயிட்டாங்க, நம்ம தான் கடைசி.
என்ன இருக்குது சாப்பாடுண்ணா? சப்பாத்தி இருக்குது சார், ரைஸ் இருக்குது. சப்பாத்தியா? சப்பாத்தி, ரைஸ், ஓகே. தால், இது பருப்பு, சாம்பார், சாம்பார், கூட்டு, கூட்டு, பொரியல், பீட்ரூட் பொரியல், ரசம், ரசம், மோர், சிக்கன் குழம்பு, அப்பளம், சிக்கன் குழம்பு இருக்குது, கிரேவி இருக்குது. இது தண்ணி அதெல்லாம். இது சுடு தண்ணியா? ஓகே. சரி, வாங்க நம்ம அப்படியே ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு சாப்பிட போவோம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சாப்பிட்டுட்டு இது அப்புறம் அப்பளம் சரி. நம்ம பார்த்தீங்கன்னா ரசத்துக்கு வந்தாச்சுங்க. சாப்பிட்டு முடிக்க போகிறோம். அப்படியே சாப்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு கிளம்ப அப்படி தான். நல்லா சாப்பிட்டாச்சுங்க. சாப்பாடு எல்லாமே நல்லா இருந்துச்சு. சப்பாத்தி, ரைஸ், சாம்பார், ரசம், சிக்கன் கிரேவி, தயிர் எல்லாமே போட்டு சாப்பிட்டு செமையாக இருந்துச்சு. கூட்டு பொரியல் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரு 1/2 hour ரெஸ்ட்டு. 2:30 வண்டி வரும். அதுக்கப்புறம் நம்ம அங்கேருந்து கிளம்ப வேண்டியதாங்க. சஃபாரி ஸ்டார்ட் ஆகிடும் உங்களுக்கு. சஃபாரி போயிட்டு ஒரு 8 மணிக்கு ரிட்டர்ன் ஆகிடும் நம்ம. சரிங்களா? ஓகே. மத்தியானம் 2:30 மணிக்கு எங்கேயுமே சஃபாரி அடிச்சுட்டு போக மாட்டாங்க. இப்போ தான் நம்ம சஃபாரி போகிறோம் 2:30 மணிக்கு ஃபஸ்ட் டைம். 4 மணிக்கு மேலே 5 மணிக்கு அழைச்சிட்டு போவாங்க. 2:30 மணிக்கு அழைச்சிட்டு போகிறாங்க. வாங்க, வண்டி வந்துருச்சு. நான் போய் வண்டியில் ஏறும். வாங்க டக்குன்னு. இது பார்த்தீங்களா, இது வந்து ட்ரீ டாப் ஹட்டுங்க. இங்கேயும் நம்ம ஸ்டே பண்ணலாம். இங்கே நம்ம புக் பண்ணல, ஏன்னா குழந்தை இருக்குன்ட்டு நம்ம வந்து பாப்பா இருக்குன்னு நம்ம இங்கே புக் பண்ணல. ஆனால் அங்கே டென்ட் நெக்ஸ்ட் புக் பண்ணியாச்சு நம்ம. ஆனால் இங்கே ஸ்டே பண்ணோம்னா வேறு லெவலில் பயங்கரமாக இருக்கும். அப்படியே நமக்கு பாருங்கள், ஃபுல்லாக அந்த லெஃப்ட் சைடில் பாருங்கள், ஃபுல்லாக லேக் தான். அப்படியே தண்ணி பாருங்கள், டேமில் உள்ள தண்ணி தான் உங்களுக்கு லெஃப்ட் சைடில் இருக்குது. அந்த சைட் போனோம்னா ரைட் சைடில் நமக்கு தண்ணி இருக்குது. பார்த்தீங்கன்னா இந்த ஏரியாவில் 2-3 டேம் இருக்குன்றாங்க. நல்லா ஆனால் சூப்பராக இருக்குங்க. அங்கே நம்ம தங்கி இருந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நல்ல பயங்கர வெயில். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தண்ணி இருக்குது வச்சு அப்படியே கொஞ்சம் ஜில்லுன்னு இருக்குது. அப்படியே நமக்கு ஃபஸ்ட்டு கொஞ்சம் தூரத்தில் நம்மளை வந்து இறக்கி விட்றாங்க. அப்படியே வந்து என்ன டேம்னா இது? என்ன டேம் இது? துணக்கடவு. என்ன டேம் இது? துணக்கடவுவா? தூணக்கடவு டேமுங்க அது. பாருங்கள், நம்ம ஊர் சைட்லாம் தண்ணியே காணோம். இங்கே இவ்வளோ தண்ணி இருக்குது. நேற்று டாப் ஸ்லிப் இருந்தோம், அங்கேயும் தண்ணி இல்லை. எங்கேயுமே தண்ணி பார்க்கல நம்ம. இங்கே பாருங்கள், இந்த டேமில் பாருங்கள் தண்ணி நிற்கிது. என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்களா, இந்த டேமை கட்டினது யாருன்னா காமராஜனுங்கிறாங்க. அவர் தான் அந்த டேமை கட்டினாராம். அப்போதைக்கு தமிழ்நாட்டில் சேர்ந்தது அந்த டேம் வந்து. இந்த கன்னியாகுமரி பிரிக்கும் போது இந்த டேம் வந்து கேரளாவுக்கு போயிடுச்சு. அது டேம் எடுக்கிற அந்த ஃபாரஸ்ட்லாம் கேரளா கண்ட்ரோலுங்க. பட் டேமோட கண்ட்ரோல் பார்த்தீங்கன்னா நம்ம பாருங்க தமிழ்நாட்டுக்கு கண்ட்ரோலுங்க. அது முன்னாடி தமிழ்நாட்டுக்கு பெருமை தான். பாருங்கள், செம்ம தண்ணி. இந்த தண்ணி வந்து கரூர் வரையும் போகுதுங்கிறாங்க. கரூர் கீழே வந்து ஆலையாக இருக்குது, நிறைய இடத்துக்கு போகுன்றாங்க. அது எக்ஸஸ் வாட்ரு. இப்போ வந்து நார்மலாக திறக்க மாட்டாங்களாம். சம்மரில் வந்து மழை பெஞ்சு பயங்கரமாக தண்ணி வருது பார்த்தீங்களா, அப்போ திறந்து விட்ருவாங்களாம் உங்களுக்கு வந்து. பாருங்கள், நல்லா பெருசாக இருக்குங்க அது. அப்பா வேறு லெவலில் இருக்குது பாருங்கள். அப்போயே அந்த காமராஜ் வந்து எவ்வளோ டேம் கட்டிக்கிறது பாருங்க. உண்மையிலே பெரிய விஷயம் தாங்க. இதெல்லாம் வந்து அப்படியே விவரம் தெரிஞ்சு கேரளாக்காரன் எடுத்துட்டான் நம்மள்ட்ட இருந்து. நம்ம பார்த்திங்கன்னா இங்கே டேம் இல்லாமல் தண்ணி இல்லாமல் கஷ்டப்பட்டுருக்கோம் இன்றைக்கி வந்து. என்ன தெரியுதாப்பா? ஃபஸ்ட்டு புள்ளி மான்கள் தெரியுதா? ஸ்பாட்டட் டியர். ஸ்பாட்டட் டியர்லாம் வந்து அப்படியே தண்ணி குடிச்சிட்ருக்கு. புள்ளி மான்கள்லாம் அங்கே தூரத்தில் பார்த்தீங்கன்னா இது சாம்பார் டியர்பாங்க, கடாமான் தெரியுது பாருங்கள், தூரத்தில் இருக்கிறதா. இது இந்த மான் வந்து நல்லா பெரிய சைஸாக இருக்குங்க. டீப் ஃபாரஸ்ட்டில் தான் இருக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு. இந்த புள்ளி மான் பார்த்திங்கன்னா நிறைய இடத்துல பார்க்கலாம். ஆனால் இது வந்து உள்ளே காட்டுக்குள்ளே போனால் தான் இந்த மானை பார்க்கலாம். நம்ம நடந்து போகுது பாருங்கள். உள்ளோட ஒன்று உட்காந்துருக்கு, இன்னும் நடந்து போயிட்டுருக்கு. அப்படியே அங்கே தூரத்தில் ஒரு காட்டு நம்ம பாருங்கள், தனியாக போயிட்டுருக்கு. அப்படியே பாருங்க, பயங்கரமாக இருக்குது. இந்தியன் கார் ஒன்று தான்ப்பா. சாம்பார் டியர் அந்த சைடு இருக்குது, அந்த சைடு இருக்க சாம்பார் டியர். இந்த பக்கம் இருக்குது வந்து காட்டு மாடு, பைசன். இது பைசன் கிடையாது, இந்தியன் கார். அடுத்து வந்து உங்களுக்கு கன்னி மராட்டிக்குங்க. இந்த மரம் தான் உங்களுக்கு.
கிட்டத்தட்ட 465 வருஷங்க அந்த மரம் வந்து. வா பயங்கர பெருசாக இருக்குது. ஆமாம், இது பார்த்திங்கன்னா இந்த மரத்தோட சிறப்பு பார்த்திங்கன்னா உலகத்திலே மிகப்பெரிய சிறந்த பெரிய மரங்க இது வந்து. அதேமாதிரி பிரிட்டிஷ் காலத்தில் பார்த்திங்கன்னா இந்த மரத்தை வந்து வெட்ட வந்திருக்காங்க. அப்போதைக்கு வந்து வெட்ட விடாமல் மக்கள்லாம் போராடிருக்காங்க. அதுக்கு என்ன காரணம்னு வச்சிங்க, எல்லா மரமும் வந்து தேக்கு மரம் சில இடத்துல இந்த விதை போட்டு தான் வளர்ந்துச்சு. இந்த மரம் தானாக வளர்ந்துச்சு. இந்த மரம் வந்து பாருங்க நல்லா பயங்கரமாக இருக்குது. இதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய வரலாறு இருக்குது. அதே மாதிரி இங்கே வாழ்கிற மலையாள மக்கள் இருக்காங்கள்ல, இந்த மரத்தை வந்து ஒரு சாமியாக வந்து கும்பிட்றாங்க இன்ன வரையுமே. நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தோம்ல அந்த டேமோட வியூ பாயிண்ட்டுங்க இங்கே வந்து பாருங்க, அப்படியே நல்லா பயங்கரமாக இருக்குது வியூ. அப்படியே அங்கே தெரியுது அந்த டேம் வந்து. கீழே பார்த்தீங்கன்னா ரோடு பாருங்கள். அப்படியே நாங்கள் வந்த ரோடு இதுதான். அப்படியே இங்கே வந்தாச்சுங்க. இங்கே பரம்பிக்குளம் கேஃப், அதாவது 2:30 மணிக்கு வண்டி எடுத்தாங்களா? டைம் என்ன 5 ஆகிடுச்சப்போ 5 மணி அதான் மணி 4:45. கரெக்டாக 2 மணி நேரம் மேலே ஆச்சு. அதுக்கு பிரேக் வேணாமா அவங்களுக்கு? சினிமா படமே 3 மணி நேரம் ஓடுது, அதுக்கே 1.5 மணி நேரத்தில் பிரேக் விட்றாங்க. இதுக்கெல்லாம் பிரேக் விட மாட்டாங்கன்னு நினச்சேன், பயந்துகிட்டே இருந்தேன். ஏன்னா திரும்பி நம்ம ரிட்டன் போகிறது 8 மணி ஆகிடும் பார்த்தீங்கன்னா. இப்படி 7:30 மணி ஆகிடும் கரெக்டாக. அதனால் இங்கே ரெஸ்ட் ரூமு, அப்புறம் டீ காஃபி ஸ்நாக்ஸு உள்ள அங்கே இருக்குது. உள்ள மங்கி கேண்டீனுக்கு வந்தோம். அங்கே பார்த்தீங்கன்னா மங்கி பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்குது. அப்படியே இங்கே பாருங்க மங்கி, அதாவது இது பேர் வந்து நீல்கிரிஸ் மங்கிங்கிறாங்க. இன்னொரு நேம் வந்து தமிழில் சொன்னோம்னா முஸ்கொந்துன்பாங்க. அப்படிலாம் என்னது சிங்கவால் குரங்கு. இது நிறைய வால்பாறை நிறையா இருக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு. இங்கேயும் நிறைய இருக்கும் தாவிட்டு. அவ்வளோதான். சரி வாங்க ஸ்நாக்ஸ் சாப்பிட போவாங்க. வாங்க. எல்லாம் பேக்கேஜ்லாம் சூப்பராக இருக்குது. என்னென்னா பஜ்ஜிக்கு வந்து பார்த்திங்கன்னா தட்டு கூட கிடையாது, வெறும் பேப்பர் வச்சு கொடுக்குறாங்க. அப்படியே சுடுது பாருங்க. அதெல்லாம் ஒரு 1/2 hour பிரேக்குங்க. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டீ காஃபி ஸ்நாக்ஸ் பஜ்ஜி கொடுத்தாங்க. பஜ்ஜி சாப்பிட்டோம். பால் அனைத்தும் இருக்குது. பாப்பாவுக்கு பால் கொடுத்தாச்சு. நம்ம அப்படியே கிளம்ப வேண்டியதான். போய் வேனில் ஏற வேண்டியதாங்க. பஸ்ஸில் இல்லை வேறு யாரும் காட்டுக்குள்ளே பதுங்கி இருந்து வாழ்கிறவங்களாம் இல்லையா?